இது கானா ஃபெஸ்டிவல். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ ஜெம் சிங்கர்ஸ் வித் மீ விஜய் ஷிஜான். நான் உங்க சோமஜா. ஷிஜா அடுத்து அந்த யார் பாட போறா? அடுத்து கானா சேட்டன் நான் வந்து பாட போறாங்க. கூப்பிட்டீங்களே பேசுங்க. இதுக்கு தான் கூப்பிட சொன்னியா? அண்ணா எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஓகே டயலாக் சொல்றீங்களா இல்ல பாட்டுக்கு இல்ல போயிடுறோம்? நான் பாடிறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாடிறீங்களா? நான் கிளம்பிடலாமா? பாட்டு வந்து இப்போதான் வர வழியில் எழுதணும். அண்ணன் பாலமுருகன் அவர்கள் தான் எழுதி கொடுத்தாரு. அதில் பாடுறேன். யாரும் தப்பாக நினைக்கணும்னா தவறுகள் இருந்தால் ஜட்ஜஸ் என்ன மன்னிக்கணும். சரி ஓகே நான் கிளம்பிடலாமா? போய்ட்டோம். நீ கிளம்புடா. எங்கள் தங்கமே கருப்பு சிங்கமே மண்ணில் உறங்குதையா, எங்க வயிறெல்லாம் எரியுதையா, பச்சை குழந்தை போல மனசு, கேப்டன் மனசு ரொம்ப பெருசு, தனக்கென இது வரைக்கும் கேப்டன் எதையும் நினைத்ததில்ல, விஜயகாந்த் சிங்கம் ஒன்று, பிறந்த ஊரு மதுரை மண்ணு, எங்கள் அண்ணனே கருப்பு சிங்கமே மண்ணில் மறைந்ததையா, எங்க வயிறெல்லாம் எரியுதையா, பச்சை குழந்தை போல மனசு, கேப்டன் மனசு ரொம்ப பெருசு, தனக்கென்ன இது வரைக்கும் கேப்டன் எதையும் நினைத்ததில்ல, விஜயகாந்த் சிங்கம் ஒன்று, பிறந்த ஊரு மதுரை மண்ணு, எங்கள் அண்ணனே கருப்பு சிங்கமே மண்ணில் மறைந்ததையா, எங்க வயிறெல்லாம் எரியுதையா. வானத்தை போலே நீருந்தாய், உழவன் மகனாய் நீ உழைத்தாய், பூமி விழிகளால் விழித்தெழுந்தாய், செந்தூர பாண்டியாய் நீ ஜொலித்தாய், குணத்தில் கேப்டன் துளசி அம்மா, அவர் கேப்டன் பிரபாகரன் நரசிம்மா, இடத்தில் இடம் பிடித்தார், திரை உலகத்தை நிமிர வைத்தார், மக்களிடத்தில் இடம் பிடித்தார், திரை உலகத்தை நிமிர செய்தார், எங்கள் அண்ணனே கருப்பு சிங்கமே மண்ணில் மறைந்ததையா, எங்க வயிறெல்லாம் எரியுதையா. உலகமே உனக்காக கலங்குதையா, செய்தது எல்லாம் நினைக்குதையா, மரணத்தை ஜீர்ணிக்க முடியலையே, இருந்தும் கேப்டன் ஜொலிக்கிறியே, எங்க கனவிலும் நினைவிலும் நீதானே, எங்கள் முதல் கண் கடவுளும் நீதானே, கனவிலும் நினைவிலும் நீதானே, எங்கள் முதற்கண் கடவுளும் நீதானே, கண்ணினிமை போல எங்களை காத்த தெய்வனே, கண்ணினிமை போல எங்களை காத்த தெய்வம் ஒன்று, நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் கேப்டன் மறுபடி பிறக்கணும்னு, எங்கள் அண்ணனே கருப்பு மண்ணனே மண்ணில் உறங்குதையா, எங்க வயிறெல்லாம் எரியுதையா, பச்சை குழந்தை போல மனசு,
கேப்டன் மனசு ரொம்ப பெருசு, தனக்கென்ன இது வரைக்கும் கேப்டன் எதையும் நினைத்ததில்லை. விஜயகாந்த் சிங்கோன்னு பிறந்த ஊரு மதுரை மண்ணு. எங்கள் அண்ணனே கருப்பு சிங்கமே மண்ணில் உறங்குதையா, எங்க வயிறெல்லாம் எரியுதையா. ஓகே, பயங்கரமாக பாடியிருக்கீங்க. எப்படி பாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ்ட்டை கேட்டலாமா? கண்டிப்பா. ரவி அப்பா நல்லா பாடினார்ப்பா, நல்லா சூப்பராக பாடினார். நன்றிப்பா, ரொம்ப நன்றி. அது ஃபஸ்ட்டு பாடும்போது ஒரு சரணம் தெரியும், ஒரு முறை பாடுறீங்க அதை. இல்லைப்பா, அந்த பாட்டு வந்து இப்போ தான் பாலமுருகன் வர வழியில் தான் எழுதி கொடுத்தாரு. அது ரெண்டாவது பாடும்போது 2 சரணம் கரெக்டாக பாடுறேன். ஆமாப்பா, அந்த ஒரு வார்த்தை மட்டும் ஒரு பார் மட்டும் எழுதலை. முதல்ல அந்த பாட்டு எழுதின பாலமுருகனுக்கு நன்றியை சொல்லணும். கண்டிப்பாப்பா. சரணண்ணா செட்டு அண்ணா மஜா. நன்றிண்ணா. நீ வந்து ஒரு உனக்கு நிறைய ரசிகர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உன்னோட குரல் அந்த அளவுக்கு ஒரு 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 வெகுமதியான குரல். அதுக்கான உனக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஜெம் சிங்கர்ஸ் மூலிமா உனக்கு பெரிய அங்கீகாரம் காத்துனுக்குது, சொல்ல முடியாது. நீ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கூட நிறைய திரைப்படத்துறையினர் இயக்குனர்கள் உனக்கு வாய்ப்பு தரலாம். கண்டிப்பாண்ணா. அதனால் வந்து நீ இந்த பாட்டு முக்கியமாக அந்த பாட்டை பற்றி சொல்கிறேன். வரிகள் சூப்பராகுது. யார் எழுதுந்து? அண்ணன் பாலமுருகன். பாலமுருகன் அவர் பாடினாலும் நல்லாயிருக்கும். அவர் ஒரு கை தட்டலாம் பாலமுருகனுக்கு. வரிகள் நல்லா இருக்குது, உன்னோட வாய்ஸும் சூப்பராக இருக்குது. உனக்கு பெரிய மேடை காத்துனுக்குது, அது ஒன்றா இன்றைக்கி நிச்சயம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. நான் சும்மா சொல்ல மாட்டேன், என்னடா உன்னோட குரல் அந்த மாதிரி இருக்குது. உன்னோட வரிகளும் அண்ணனுக்கு பாலமுருகன் மிக்க நன்றி. பார்க்கலாம், அடுத்து இன்னொன்று நடக்கலாம். அது நன்றி, தேங்க்யூ, வாழ்த்துக்கள். சபேசனா சின்ன மெலடிக்குங்கன்னா பொத்தேரி செட்டுன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. இப்போது சரியான ஒரு மெலடி சிங்கர், செம்மையாக பாடுவார். பாலமுருகனோட லிரிக்ஸ் வந்து வேறு லெவலு. அவரை ஸ்டேஜுக்கு கூப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன். பாலமுருகன் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, மைக்கை வாங்கிட்டீங்க, ஒரு பெர்ஃபார்ம் ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும். நான் ஜெம்சிங்ஸ்லாம் பார்த்துன்னு இருக்கிறேன். வளர்கிற தலைமுறைங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. லிரிக்ஸ் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது, எங்கள் அப்பா ரேவியர் இப்போ அங்கே இருக்கிறாரு, சரவடி சரண். எங்கள் சபேஷ் சென்னை கானா ஃபஸ்ட்டு. கானானா எல்லாமே அவர்கிட்டேருந்து வந்தவங்க தான் எல்லாமே நாங்கள்லாம் இப்போது. அப்புறம் தங்கச்சி விமலாக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக்கொண்டு, என்னையே இங்கே அழைத்து இன்னும் பாடகர்கள் உங்களுக்கு யாருக்கு வேணாலும் பாட்டு வேணாலும் இந்த காம்படிஷனில் கலந்துக்கோங்க, யார் வேணால் கேட்கலாம். தாராளமாக நான் பாட்டு எழுத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் யார் வேணால் கேட்கலாம். போகலாமா? ஒரு ஜாலியான ஒரு மைண்டுக்கு போவோம். ஐயா வந்தனையா வந்தனா வந்த ஜனமெல்லாம் குந்தனா குந்திக்கிற அனைவருக்கும் அள்ளி தரே சந்தனா டங்குறதாங்க டாங்கிட்டு டாங்கிட்டு என்னங்க டங்குறதாங்க டாங்கிட்டு டாங்கிட்டு என்னங்க டங்குறதாங்க டாங்கிட்டு டாங்கிட்டு என்னங்க அனைவருக்கும் அள்ளி தரே சந்தனாய சந்தனத்தை பூசிக்கொள்ளுங்க. பெரியோரே சிறியோரே அருமையுள்ள தாய்மாரே சந்தோஷமா பாட்ட கேளுங்க. இது ஜென்சிங்கஸ் கான கேளுங்க. வந்தேன் ஐயா வந்தேனா வந்தேன் ஜன்னா குந்தனா குந்திக்கீர அனைவருக்கும் அள்ளி தரே சந்தனா. டப்பகட்டிமுக்கு டப்பக டப்பகட்டின்னுக்கிட்டா டப்பகட்டின்னுக்கு டப்பக டப்பகட்டிட்டாங்கட்டா டாங்கட்டா டங்குறதாங்க டாங்கட்டா டாண்ட டாங்க டாங்கட்டா டங்குறதாங்க டாங்கட்டா டின்னுக்கிட்ட டகட்டு டகட்டுன்னுக்கு டின்னுக்கிட்ட டகட்டு டாங்கட்டா டின்னுக்கிட்ட டகட்டு டகட்டுன்னுக்கு டின்னுக்கிட்ட டக.
பட்டேன் அரசம் பட்டேன் அருமையான செவ்வா பேட்டேன் டங் 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 அலம்பட்டேன் அரசம்பட்டேன் அருமையான செவ்வாப்பட்ட குழப்ப தந்த புதுப்பட்ட சிந்திக்க வைத்த சிந்தரப்பட்ட தங்கமான தண்டரப்பட்ட மழை வைத்த வண்ணரப்பட்ட குருமையான குறுக்கு பேட்டை ராகமான ராயப்பேட்டை கிட்டு கிட்டுக்கும் கிருஷ்ணா பேட்டை சல்ல சல்லக்கும் சவுக்கார் பேட்டை அன்பான ஆலோர் பேட்டை தெய்வமான தேனம் பேட்டை கருத்தான கண்ணம்மா பேட்டை சின்ன மலை செய்தா பேட்டை இப்படி எல்லாம் பேட்டை இருக்குதையா ஜம் சிங்கர்ஸ் எல்லாம் எங்க ரேவரி அப்பா எங்க சரவடி சரண் எங்க சபே சாலமன் எங்க விமலா தங்கச்சி எல்லாமே சென்னையத்தான் கல்லிக்கின்னு சுத்தி சுத்தி பாடி வரையா தங்கு 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 மேட்டு இறக்கையா சொன்னா சோட்டா புட்டி பறக்கையா மேட்டு இறக்கையா சொன்னா சோட்டா புட்டி பறக்கையா இந்த பால முருகன் பாட்டை கேட்க ரசிகர் கூட்டம் இருக்கையா ஐசல்லங்கடி மேட்டுக்காரையா கில்லாடி ஜீன்ஸ் பேண்ட் சட்டைக்காரையா ஐசல்லங்கடி மேட்டுக்காரையா கில்லாடி ஜீன்ஸ் பேண்ட் சட்டைக்காரையா வந்தேனையா வந்தானோ வந்தேன்னா குந்தேனா குந்திக்கிற அனைவருக்கும் அள்ளி தெரே சந்தேனா என் சந்தனத்தை பூசி கொல்லுங்க பெரியோரே சிறியோரே அருமையுள்ள தாய்மாரே சந்தோஷமா பாட்டு கேளு தாங்க 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 சந்தோஷமா பாட்டு கேளு தாங்க 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 சந்தோஷமா பாட்டு கேளு தாங்க 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 தின்னுக்கு தாங்க 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 பயங்கரமாக நாங்கள் கேட்டோன்னோ பாடினீங்க. அது இல்லாமல் வந்து நிறைய பேருக்கு வந்து பாட்டு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக எழுதி தரேன். எல்லாம் நீங்கள் வளர சமுதாயம் நல்லா வரணும், நல்லா ஜெயிக்கணும், எல்லாருக்கும் ஜெயிக்கணுன்ற ஒரு வாழ்த்துக்களை இந்த இடத்துல சொல்லிக்கினே விடைபெறுகிறேன். நன்றி. ஸ்ரீஜா சேட்டு வந்து பயங்கரமாக பாடினா போல, அதே மாதிரி அண்ணன் வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன். ஒரு வைப்ரேஷன்ல இருந்தார்ல, அவர் வைப்ரேஷன்ல ஸ்டேஜே வைப் ஆச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வேற லெவல்ல வந்து பாடிட்டு போயிட்டாங்க. உங்க மார்க்ஸ் கேட்றோமா? ரவி அப்பா 10. சார் பேசணா 10. தரண்ணா 10. தேங்க்யூ ரொம்ப 30 மார்க் வாங்கியிருக்கீங்க. இதே வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? சொல்லுங்க முத்து. அடுத்து வந்து நம்ம கண்டஸ்டண்ட்டை கூப்பிட்றதுக்கு முன்னாடி சீஃப் கெஸ்ட்டுக்கு ஒரு கௌரவப்படுத்திடலாமா? கண்டிப்பாக. கானா விமலா அவங்கள வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்றோம். அவங்கள கௌரவிக்க வந்து 3 ஜட்ஜஸையும் மேலே போட்டுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணுங்க. கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நிலை உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நிலை. ஓகேம்மா, இந்த சந்தோஷம் தான் தருணத்தில் ஆனால் நீங்கள் ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்கும். வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று சொல்வே அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் என்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த நெஞ்சத்தில் பண்புக்கும் நீ எந்த உலகத்தில் மன்மத காவிய நாயகனே உன்னுயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் புகழ் வாழியவே ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே அன்பாலே சேர்ந்த
அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் முன் புகழ் வாழியவே. கெஸ்ட் எல்லாமே வந்து பயங்கரமாக வைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம ஜெம் சிங்கரில் யார் பாட போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாரிப்பேட்டிலேருந்து சதீஷ் அவர் தான் வந்து பாட போகிறாரு. உருவத்திலே கருப்பு நிலா உள்ளத்திலே வெள்ளை நிலா, உருவத்திலே கருப்பு நிலா உள்ளத்திலே வெள்ளை நிலா, எங்கள் அன்பு அண்ணனாம் கேப்டன் புகழை பாடிடுவேன். வாழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும் எங்கள் மனதினில் வாழ்ந்திட வேண்டும், வாழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும் மறைந்தாலும் வாழ்ந்திட வேண்டும். உருவத்திலே கருப்பு நிலா உள்ளத்திலே வெள்ளை நிலா, உருவத்திலே கருப்பு நிலா உள்ளத்திலே வெள்ளை நிலா, எங்கள் அன்பு கேப்டன் உந்தன் புகழை நானும் பாடிடுவேன். வாழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும் மறைந்தாலும் வாழ்ந்திட வேண்டும், வாழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும் மறைந்தாலும் வாழ்ந்திட வேண்டும். அன்புக்கு அடிமை எங்கள் அண்ணன் கேப்டன் நீ, நட்புக்கு இலக்கணம் எங்கள் அண்ணன் கேப்டன் நீ. அன்புக்கு அடிமை எங்கள் அண்ணன் கேப்டன் நீ, நட்புக்கு இலக்கணம் எங்கள் அண்ணன் கேப்டன் நீ. கருணை உள்ள இதயம் கொண்ட எங்கள் அண்ணன் கேப்டன் நீ, கருணை உள்ள இதயம் கொண்ட எங்கள் அண்ணன் கேப்டன் நீ. பார்ப்போர்கள் வாழ்த்துகின்ற எங்கள் அண்ணன் கேப்டன் நீ, திரைப்பட சங்கத்தின் தலைவரான எங்கள் அண்ணன் கேப்டன் நீ. வாழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும் மறைந்தாலும் வாழ்ந்திட வேண்டும், கேப்டன் வாழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும் மறைந்தாலும் வாழ்ந்திட வேண்டும். புலியாக பாயும் எங்கள் அண்ணன் கேப்டன் நீ, புயலாக வீசும் எங்கள் அண்ணன் கேப்டன் நீ. புலியாக பாயும் எங்கள் அண்ணன் கேப்டன் நீ, புயலாக வீசும் எங்கள் அண்ணன் கேப்டன் நீ. பசி என்று வந்தால் போதும் வாரி வழங்கும் கேப்டன் நீ, பசி என்று வந்தால் போதும் வாரி வழங்கும் கேப்டன் நீ. தமிழகமே வணங்குகின்ற எங்கள் அண்ணன் கேப்டன் நீ, தமிழகமே வணங்குகின்ற எங்கள் அண்ணன் கேப்டன் நீ. வாழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும் மறைந்தாலும் வாழ்ந்திட வேண்டும், வாழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும் மறைந்தாலும் வாழ்ந்திட வேண்டும். உருவத்திலே கருப்பு நிலா உள்ளத்திலே வெள்ளை நிலா, உருவத்திலே கருப்பு நிலா உள்ளத்திலே வெள்ளை நிலா, எங்கள் அன்பு தலைவராம் கேப்டன் புகழை பாடிடுவேன். வாழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும் மறைந்தாலும் வாழ்ந்திட வேண்டும், கேப்டன் வாழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும் மறைந்தாலும் வாழ்ந்திட வேண்டும்.
பயங்கரமாக பாடினீங்க. எப்படி பாடினீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ்ட்டை கேட்குறதுக்கு முன்னாடி டைலாக் சொன்னால் நல்லா இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட மாட்டோம். எனக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, அது போதும். அதுதான் ரொம்ப நேரமாக உட்காந்து. இப்போ நீ அந்த பாயிண்ட் வந்துனே வேற ஒருத்தன் வந்து பாடுவாங்களே, அது அவங்க சொல்லுவாங்க வேற. என்ன டைலாக் சொல்லுங்க. எனக்குன்னு ஏதோ ஒரு இடம் இருக்கும்ல. ஏதோ ஒரு இடமா? ஓ, கேப்டன் டைலாகா? சரி மாமா, சரி ஓகே. ரவியப்பா நல்லா பாடினார்ப்பா. இது நல்ல வரிகள். இது நாங்கள் இது வந்து பெரிய பெரிய ஆளுங்க மேலே இது பிறந்த நாள் விழா வரும்போது அந்த பாட்டை பாடுவோம். இங்கே ஒரு கேப்டன் மேலே பாடிக்கிறாரு. நல்வாழ்த்துக்கள். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, முத கேப்டன் அவர்கள் அரசியலில் வந்தபோது என்னுடைய அப்பா அவர்கள் அவருக்காக கேசட்டில் பாடின பாட்டு இது. அப்போ வந்து ஆடியோ கேசட் இது, அதில் பாடின பாட்டு, கேப்டனுக்காக பாடின பாட்டு இது. சூப்பர் சூப்பர் ப்ரோ. அதை வந்து நீங்கள் நினைவுபடுத்துகிற விதமாக இப்போ பாடியிருக்கீங்க. சூப்பர் ப்ரோ. சரணண்ணா, பாட்டு அருமையாக இருந்துச்சு. வரிகள் எல்லாமே யார் எழுதுன்னு தெரியுமா? அந்த வரிகள் அப்படி டாடியா நீங்களா எழுதுனீங்க? ஆ, எல்லாமே பண்ணிட்டு பண்ணாத மாதிரி முடிஞ்சு வச்சுக்கீங்களா? என்ன பாங்க அது? அவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்களா பண்ண? ஆமாப்பா. இல்லை, இது சுமாராக ஒரு 22-23 வருஷத்துக்கு முன்னே கேப்டன் கட்சி தொடங்குறதுக்கு முன்னே நான் அவருக்கு ஆகஸ்ட் 25 பிறந்த நாளுக்கு நான் ஒரு ஆடியோ கேசட்டில் அவருக்கு ஒரு 10 பாட்டு பாடினேன். அந்த கேசட் இப்போ எனக்கு நான் இந்த ஷோவில் வந்து விஜயகாந்த் ஷோன்னு சொல்லும் போது அந்த கேசட் எடுத்து வர போயிட்டு நான் தொந்தரவு பண்ணி ஃபோன் போட்டு அவர் அந்த கேசட் கேட்டிருந்தா அவர் இல்லைன்ட்டார். எனக்கு அந்த சாங்கு நான் பாடி கொடுத்துட்டுனா எங்கே போனாலும் ஒரு கேசட் பாடி கொடுத்துட்டுனா அந்த பாட்டை நான் ரெண்டாவது அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டேன். நான் அதை ஞாபகம் வச்சு பாடுவேன். இந்த பாட்டெல்லாம் வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் தான் பாடுவோம். நாங்கள் 2007 நானும் தம்பி கானா பாலா அவர்களும் கலைஞர் டிவிலேருந்து பாடிட்டு வெளியே வரும்போது அப்போ எங்களுக்கு அரும்பக்கத்தில் ஒரு விஜயகாந்த் பிறந்தநாளுக்கு இந்த மாதிரி ஷோ ஒன்று வச்சாங்க. அப்போ அவர் பிறந்தநாள் மேலே பாட்டெல்லாம் பாடணுன்னு சொன்னாங்க. அப்போ பாடினேன் அந்த 10 பாட்டு. அதோடு நான் வேறு எங்கேயுமே அதை பாடலை. இப்போ நான் யோசனை பண்ணி பார்க்குறேன், அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வரல. அது ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக நான் இங்கே பாடுவேன் அந்த பாட்டுங்களை. கேசட் கேட்டு எனக்கு கிடைக்கல. உங்களை பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டோம். கேப்பன்னு தெரிஞ்சுதான் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. கேசட் கிடைக்கல. ஒரு 2 லைன் மட்டும் பாடுறீங்களா? இல்லை, ஞாபகம் இல்லை எனக்கு. உண்மையிலேயே ஞாபகம் இல்லைப்பா. ஞாபகம் இருந்தால் நானே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் பாடுறேன்னு. 22 வருஷத்துக்கு முன்னே பாடுந்து 10 பாட்டு அவருக்கு பிறந்த நாளுக்காக அவருக்கு பாடணும். இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. பால்குட்டியோட சுற்றிட்டு இருந்த டைமில் பாடியிருக்காரு அவர். ஓகே சபேசனா, சூப்பராக பாடினாப்பில் ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து பாடினாப்பில். அந்த கேசட்டை பற்றி நாங்கள் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம், அதனால் கவனிக்கல. ஓகே, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. சூப்பர். ஓகேண்ணா, செம்மையாக சொல்லியிருக்காங்க எல்லாரும். போயிடலாமா? சபேஸ்ண்ணா ஃபஸ்ட்டு 1 2 3 10. எல்லாருமே 3 பேர் தான். 3 பேரும் சூப்பரான ஒரு கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா ஓகேண்ணா. அடுத்த ரவுண்டுக்கு பயங்கரமாக வந்து இன்னும் பயங்கரமான பாட்டெலாம் வந்து எடுத்துருவாங்கண்ணா. கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ரவுண்டில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சோமஜா அண்ட் விஜய் ஸ்ரீஜா. டாடா பாய்.